100 விசுவாச அறிக்கையின் 7வது நாள் வந்திருக்கிறோம். எல்லா ப்ரையர் டைம் ஃபேமிலிக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துகள். ஒரு வேளை நீங்கள் புதிதாக இணைந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். இது ஒரு சின்ன பதிவு தான். இந்த பதிவோடு இணைந்து எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல இது 100 வார்த்தைகள் உங்களுக்காக நாங்கள் பேச போகிறோம். இந்த விசுவாச அறிக்கை உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். எப்படி எசேக்கியேல் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலோடு பேசும் பொழுது உயிர் உண்டானதோ, தேவ ஜனங்களே நம்ம விசுவாசத்தோடு பேசும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகும். ஒருவேளை இந்த 100 வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை உண்மையாகவே உங்கள் வாயிலிருந்து விசுவாசத்தோடு புறப்பட்டுரும். 100மே விசுவாசத்தோடு நான் சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஒரு வேளை ஒரு பரிதவிப்பு இருக்கலாம். நான் விசுவாசத்தில் பேசிடுவேனா, நான் பேசுகிற வார்த்தையில் விசுவாசம் புறப்படுமா, அற்புதம் நடக்குமான்னு நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். தேவ ஜனங்கள் இந்த 15 நாட்கள் இணைந்து கொள்ளுங்கள். பாதியில் இணைந்தாலும் ஒரு கவலையும் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இணைக்கிறார். இனி உள்ள நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. கடைசி நாட்களில் யார் இணைந்தாலும் கூட அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் சொல்கிற ஏதோ ஒரு வார்த்தை விசுவாசத்தை புறப்பட பண்ணிட்டுனா அற்புதம் நடந்துடும். இந்த சின்ன பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா, மாங்காய் மரத்தில் அப்படியே கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. எரிகிற ஒவ்வொரு கல்லும் குறி தவறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கல் அந்த குறி கரெக்டாக அடிபட்டுட்டுனா அந்த கொத்து அப்படியே கீழே விடும். அதில் ஒரு 5 மாங்காய் இருக்கும். பாருங்களேன், இந்த சின்ன பிள்ளைகள் ஒரு திருட்டுத்தனமோ இல்லை ஜாலித்தனமோ அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஜாலியாக விளையாண்டுட்டு வரும்போது இதை பண்ணுவாங்க. ஆனால் இதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்கிறேன். நீங்கள் 100 வார்த்தையை சொல்கிறீங்க, இதில் ஏதோ ஒரு வார்த்தை பரலோகத்தில் தொட்டுட்டுனா, உங்கள் இருதயத்திலிருந்து உண்மையாகவே வந்துட்டுனா, அந்த கடுகளவு விசுவாசம் உங்கள்கிட்ட தட்டி எழுப்பப்பட்டுட்டுனா, இத்தனை நாள் தடையாக இருந்த அந்த திருமண தடை மாறும். இத்தனை நாள் தடையாக இருந்த அந்த கால தாமதமான குழந்தை இல்லாமை மாறும். இத்தனை நாள் தடையாக இருந்த அந்த வேலை இல்லாமை மாறும். அந்த ஞானம் இல்லாமை மாறும். அந்த ஊழிய இல்லாமை மாறும். ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்ககிட்ட இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. உங்க அருகாமையில் இருக்கிறவங்கள தட்டி சொல்லுங்க, சகோதரா, சகோதரியே, தாயாரே, தகப்பனே, மம்மி டாடி, பிள்ளைகளே, உனக்கு, உங்களுக்கு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. அதுக்காக தான் இந்த மீட்டிங்ல கொண்டு வந்திருக்காரு. இந்த வீடியோ உங்களை நோக்கி வந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு ஏசப்பா எனக்கு செய்ய போறாரு. வேதம் சொல்லுகிறது, உங்க கண்கள் காணாதத, உங்க காதுகள் கேட்காதத, உங்க இருதயத்துல தோன்றாதத அவர் உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு எனக்கு வேணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒன்றை பார்த்துட்டு இதை மாதிரி வேணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறீங்க. உண்மையை சொன்னால் நீங்கள் பார்த்ததை காட்டிலும் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதமானதை உங்கள் கண்களுக்கு காணாமல் வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியில் நிறைந்து விசுவாச அறிக்கையை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சீலா, ஒரு பவுலுக்கு ஒரு சீலா தேவைப்பட்டாங்க, ஒரு பவுலுக்கு ஒரு பர்னபா தேவைப்பட்டாங்க இல்லையா, உடன் சேர்ந்து ஊழியம் செய்யறதுக்கு. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்கும் பொழுது ஒரு சீமோன் தேவைப்பட்டாரு, ஒரு அக்கீலாவுக்கு ஒரு பிரிஸ்கிலா தேவைப்பட்டாங்க. இப்படி தேவ ஜனங்களே, வேதத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தேவையான நபரை கர்த்தர் கொடுத்தாரு. அதே போல உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த நாட்களில் சேரப்போகிறது. எம்மாவூர் சீடர்களை பாருங்க, 2 பேர் நடந்து போனாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் தேவைப்பட்டாரு, உடனே ஆண்டவர் சேர்த்துக்கிட்டாரு. பாருங்க, அந்த கப்பல் அதுக்கு மேலே இயேசு ஏறி நின்னார். அந்த கப்பலுக்கு ஆண்டவராகிய இயேசு தேவைப்பட்டிருக்கு. இதே போல நம்ம வாழ்க்கையில என்ன தேவையோ, எப்போ எது தேவையோ அது நம்ம கையில வந்துடும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கவலைப்பட்டு தலையில அடித்து மார்புல அடித்து அழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அது உங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கை நீங்க தேடுகிறதுக்காக தான் கர்த்தர் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு சில வசனங்கள் மூலமாக என்ன செய்ய போகிறோம், அந்த 100 விசுவாச அறிக்கையை நம்ம பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய நாம
நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இந்த சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் விசுவாச அறிக்கையா பண்ணி இருக்கிறோம். இன்னும் நம்ம பண்ண போகிறோம். கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார். அதனால என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டுன்னு நம்ம விசுவாச அறிக்கையா பண்ண போகிறோம். சரி, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறபடியால் என்னுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக்கொள்வார். என் வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார். என் பொருளாதாரத்தை பார்த்துக்கொள்வார். என் பண தேவையை பார்த்துக்கொள்வார். என் ஜெப வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார். என்னை பின்வாங்காமல் காத்துக்கொள்வார். எந்த பாவத்தில் நான் போகாதபடி காத்துக்கொள்வார். போகாதபடி நான் போகாதபடி காத்துக்கொள்வார். எங்களை ஜெயிக்காதபடி காத்துக்கொள்வார். எந்த மந்திரங்களும் ஜெயிக்காதபடி காத்துக்கொள்வார். அவிசுவாசம் எங்களை ஜெயிக்காதபடி காத்துக்கொள்வார். எத்தனை போராட்டம் வரட்டுமே, எத்தனை இன்னல்கள் வரட்டுமே, எத்தனை கண்ணீர் வரட்டுமே, கர்த்தர் காத்துக்கொள்வார். ஏனென்றால் அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை காத்துக்கொள்வார். தாழ்ச்சி அடைவதில்லை. நான் குறைந்து போவதில்லை. நான் ஒடுக்கப்பட்டு போவதில்லை. நானும் என் குடும்பமும் எங்கள் ஊழியமும் எங்கள் தொழிலும் எங்கள் சபையாரும் எங்கள் தேசமும் தாழ்ச்சி அடைவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. குறுகி போவதில்லை. நாங்கள் அழிந்து போவதில்லை. சத்ருவானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் அவன் எங்களை திருடாதபடி கொல்லாதபடி அழிக்காதபடி எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார். கர்த்தர் எங்கள் மேய்ப்பர். தாழ்ச்சி அடைவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் எங்களை புல்லுள்ள இடங்கள்ல மேய்க்கிறார். நாங்கள் கஷ்டத்தின் நடுவில் இருந்தாலும் வேதனையின் நடுவில் இருந்தாலும் புல்லுள்ள இடத்துக்கு கொண்டு வருவார். எங்கள் பாதையில் வனாந்தரம் வரலாம். வெயில் வரலாம். காற்றடிக்கலாம். புயல் அடிக்கலாம். எங்கள் மந்தையை ஓநாய்கள் தாக்கலாம். சிங்கங்கள் தாக்கலாம். கரடிகள் தாக்கலாம். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் மேய்ப்பர் எங்களை காப்பாற்றுவார். எங்கள் கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். இயேசு கிறிஸ்து எங்களை காப்பாற்றுவார். சிலுவையில் ஜீவன் தந்து எங்களுக்காக ஜீவனை தந்து ரத்தம் சிந்தின உயிரை கொடுத்த 100% நேசித்த அறகுறையாக அல்ல முழு மனசாக எங்களுக்காகவே சிங்காசனத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து தன் சொந்த ஜீவனை கொடுத்த எங்கள் இயேசு கிறிஸ்து எங்கள் நல்ல மேய்ப்பன். சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து இந்த மந்தையாகிய எங்களை சேதப்படுத்துகிற
வனாந்தரத்தின் வல்லமையில் வனாந்தரத்தின் புயல் வல்லமையில் காற்றில் இருந்து புயல் காற்றிலிருந்து தேவ ஜனமாகிய எங்களை தேவ ஜனமாகிய எங்களை கர்த்தரின் பிள்ளைகளாகிய எங்களை கர்த்தரின் பிள்ளைகளாகிய இயேசுவின் எங்களை இரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்களை இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட உபத்திரவங்கள் வரும் பொழுது உபத்திரவங்கள் வரும்பொழுது பாடுகள் வரும் பொழுது பாடுகள் வரும்பொழுது எங்கள் நல்ல மேய்ப்பர் எங்கள் நல்ல எங்கள் மேய்ப்பர் கூடவே இருப்பார். எங்கள் கூடவே இருப்பார். மேய்ப்பருடைய அழகே மேய்ப்பருடைய அழகே மந்தையோடு இருக்கிறது. மந்தையோடு இருக்கிறது. எங்கள் உபத்திரவத்தில் எங்கள் உபத்திரவத்தில் எங்கள் கர்த்தர் எங்கள் கர்த்தர் எங்களை விட்டுட்டு போக மாட்டார். எங்களை விட்டுட்டு போக மாட்டார். கூட இருப்பார். எங்க கூட இருப்பார். சிங்கம் வரும் பொழுது சிங்கம் வரும் பொழுது கரடிகள் வரும் பொழுது கரடிகள் வரும் பொழுது உபத்திரவங்கள் வரும் பொழுது உபத்திரவங்கள் எங்களை வரும் பொழுது விட்டுட்டு ஓட மாட்டார். எங்களை விட்டுட்டு ஓட மாட்டார். நடுவழியில் விட்டுட்டு ஓட மாட்டார். நடுவழியில் விட்டுட்டு ஓட மாட்டார். எங்க கூட இருப்பார். எங்க கூட இருப்பார். புயல் காற்று அடிக்கும் பொழுது புயல் காற்று அடிக்கும் பொழுது எங்கள் மேல் மட்டுமல்ல எங்கள் மேல் மட்டுமல்ல எங்கள் மேய்ப்பர் மேலும் அடிக்கிறது. எங்கள் மேய்ப்பர் மேலும் அடிக்கிறது. எங்களை மேய்த்து வருகிற எங்களை மேய்த்து வருகிறார். எங்கள் மேய்ப்பர் மேலும் எங்கள் மேய்ப்பர் மேலும் அந்த கொடுங்காற்று அடிக்கிறது. அந்த கொடுங்காற்று அடிக்கிறது. இந்த ஆடுகளாகிய எங்களை இந்த ஆடுகளாகிய எங்களை தேவ பிள்ளைகளாகிய எங்களை தேவ பிள்ளைகளாகிய மேய்த்து கொண்டு வருகிற மேய்த்து கொண்டு வருகிறார். எங்கள் கர்த்தர் மேல எங்கள் கர்த்தர் மேல வனாந்தரத்தில் போகும் பொழுது வனாந்தரத்தில் போகும் அந்த பொழுது வெயில் அவர் மேலே அடிக்கிறது. அந்த வெயில் அவர் மேலே அடிக்கிறது. கடும் புயல் அடிக்கும் பொழுது கடும் புயல் அடிக்கும் அந்த பொழுது புயல் அவர் மேலே அந்த அடிக்கிறது. புயல் அவர் மேலே அடிக்கிறது. கடும் மழை பெய்யும் பொழுது கடும் மழை பெய்யும் பொழுது அவர் மேலேயும் பெய்கிறது. அவர் மேலே பெய்கிறது. அவர் எங்களை விட்டு ஓட மாட்டார். அவர் எங்களை விட்டு ஓட மாட்டார். தனி வழியாய் விட மாட்டார். எங்களை தனி வழியாய் விட எங்களை மாட்டார். நல்ல புல்லுள்ள இடத்திற்கு கொண்டு வரைக்கும் எங்களை நல்ல புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு வரது வரைக்கும் அவர் எங்களை கைவிட மாட்டார். அவர் எங்களை கைவிட மாட்டார். இத்தனை போராட்டங்களை தாண்டி இத்தனை போராட்டங்களை தாண்டி எங்களை புல்லுள்ள இடத்திற்கு எங்களை புல்லுள்ள இடத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறார். நாங்கள் புல்லுள்ள இடத்துக்கு வருகிறோம். நாங்கள் புல்லுள்ள இடத்திற்கு வருகிறோம். எங்களுக்கு பசுமை வருகிறது. எங்களுக்கு பசுமை வருகிறது. எல்லா வறட்சி மாறுகிறது. எல்லா வறட்சி மாறுகிறது. எல்லா தளர்ச்சி மாறுகிறது. எல்லா தளர்ச்சி மாறுகிறது. எல்லா கண்ணீரின் அனுபவம் மாறுகிறது. எல்லா கண்ணீரின் அனுபவம் மாறுகிறது. ஒரு உயர்வின் வல்லமை வருகிறது. ஒரு உயர்வின் வல்லமை வருகிறது. கர்த்தர் எங்கள் பின்னாடி வருகிறார். கர்த்தர் எங்கள் பின்னாடி வருகிறார். எங்கள் முன்னாடி வழிகாட்டுகிறார். எங்கள் முன்னாடி வழிகாட்டுகிறார். அவர் எங்களை நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கொண்டு வருகிறார். அவர் எங்களை நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்திற்கு கொண்டு வருகிறார். அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் எனக்கு உண்டு. அமர்ந்த தண்ணீர் எனக்கு உண்டு. அமைதியான வாழ்க்கை உண்டு. அமைதியான வாழ்க்கை உண்டு. சமாதானமான வாழ்க்கை உண்டு. சமாதானமான வாழ்க்கை உண்டு. ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. ஆசீர்வாதமான வாழ்க்கை உண்டு. நான் இந்த உபத்திரவத்தில் இருந்து வெளியே வருவேன். நான் இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வருவேன். இந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வருவேன். போராட்டத்திலிருந்து வெளியே வருவேன். இந்த வியாதியில் இருந்து வெளியே வருவேன். இந்த வியாதியிலிருந்து வெளியே வருவேன். இந்த கடனில் இருந்து வெளியே வருவேன். இந்த கடனிலிருந்து வெளியே வருவேன். இந்த பில்லி சூனியத்தில் இருந்து வெளியே வருவேன். இந்த வெள்ளி சூனியத்திலிருந்து வெளியே வருவேன். இந்த மாந்திரீக கட்டிலிருந்து வெளியே வருவேன். இந்த மாந்திரீக கட்டிலிருந்து வெளியே வருவேன். நான் சாதிப்பேன். நான் சாதிப்பேன். நான் வாழ்வேன். நான் வாழ்வேன். நான் உயிரோடு இருப்பேன். நான் உயிரோடு இருப்பேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் குடும்பம் ரட்சிக்கப்படும். என் கணவர் ரட்சிக்கப்படுவார்கள். கணவர் ரட்சிக்கப்படுவார். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் அமர்ந்த தண்ணீரை தருவார். அமர்ந்த தண்ணீரை தருவார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். நல்ல வேலை வாய்ப்பை தருவார். நல்ல திருமண வாழ்க்கையை தருவார். நல்ல திருமண வாழ்க்கை நல்ல தருவார். குழந்தை செல்வத்தை தருவார். நல்ல குழந்தை செல்வத்தை தருவார். என் வீடு கட்டப்படும். என் வீடு கட்டப்படும். பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். என் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். நாங்கள் சாதிப்போம். நாங்கள் சாதிப்போம். அமர்ந்த தண்ணீர் எங்களுக்கு உண்டு. அமர்ந்த தண்ணீர் எங்களுக்கு உண்டு. நீரோட்டமான வாழ்க்கை உண்டு. நீரோட்டமான வாழ்க்கை எங்களுக்கு உண்டு. அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். எங்க உள்ளான மனுஷனை தேற்றுவார். எங்கள் உள்ளான மனுஷனை தேற்றுவார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் நிமித்தத்திற்காக அந்த இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் நிமித்தமாக நீதியின் பாதையில் எங்களை நடத்துவார். நீதியின் பாதையில் எங்களை நடத்துவார். ரகசியங்களை சொல்லி தருவார். ஆவிக்குரிய ரகசியங்களை சொல்லி தருவார். எது நீதியோ நியாயமோ எது நியாயமோ எங்களுக்கு சொல்லி தருவார். அதை எங்களுக்கு சொல்லி தருவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பாதையில் நடந்தாலும் வியாதியின் பாதையில் நடந்தாலும் மரண வியாதிகள் வந்தாலும் மரண வியாதிகள் வந்தாலும் மரண போராட்டங்கள் வந்தாலும் மரண போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். எங்களை பாதுகாப்பார். எங்களை பாதுகாப்பார். பொல்லாப்பு எங்களுக்கு அணுகாது. பொல்லாப்பு எங்களுக்கு அணுகாது. பொல்லாப்புக்கு பயப்படேன். பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் எங்க கூட இருக்கிறீர். தேவரீர் எங்க கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
அபிஷேகம் எங்கள் தலைமையில கர்த்தர் வைக்கிறார். எங்கள் குடும்பத்தின் மேல கர்த்தர் வைக்கிறார். எங்கள் பிள்ளைகள் மேல அபிஷேகத்தை வைக்கிறார். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். எங்கள் குடும்பத்தினருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வழியும். நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருப்போம். எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் சாபம் அல்ல, அவிசுவாசம் அல்ல, பயம் அல்ல, நன்மையும் கிருபையும் தொடரும். நன்மை தொடரும், பலன் தொடரும், வல்லமை தொடரும், விசுவாசம் தொடரும், அபிஷேகம் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அறகுறையா என் உயிர் போவாது. பாதியிலே என் உயிர் போவாது. என் குடும்பத்தினருடைய எந்த உயிரும் அறகுறையா போவாது. நீடித்த நாட்கள் வாழ்வாங்க. நீடித்த நாட்கள் வாழ்ந்து கர்த்தர் சித்தத்தை செய்து சகல நன்மைகளை அனுபவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு காண்பித்து அவர் சித்தத்தை செய்துவிட்டு பரலோக ராஜ்யம் செல்வோம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா, ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா. ஹalleluya, thank you holy spirit. 100 அருமையான விசுவாச அறிக்கையை பண்ணியிருக்கிறோம் தேவ ஜனங்களே. faith declaration, 100 faith confession நம்ம பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் ஒரு விஷயம் கூட கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya, thank you Jesus. இந்த அருமையான 100 விசுவாச அறிக்கையை செய்ய கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஹalleluya, thank you Jesus. எல்லாருமே நீங்க விசுவாச அறிக்கை பண்ணிருக்கிறீங்க. நீங்க பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வித்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மரமாக வளரும். ஒரு மரம் ஒரு கனியை கொடுக்காது, 1000 கனியை கொடுக்கும். அதனுடைய காலத்துல கனி கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவ ஜனங்களே, நீங்க விதைச்சதெல்லாம் ஒவ்வொரு வித்தும் பல 1000 மரங்களை கொண்டு வரப்போகிறது. இதில் எத்தனை பேர் விசுவாசத்தில் எழும்பி எத்தனை ஆசீர்வாதங்களை பறித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அநேக ஆசீர்வாதங்களை தட்டியிருப்பீங்க. நெடு நாட்களாக தடப்பட்டிருந்த அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்னைக்கு திறந்திருக்கிறார். ஆவியில பார்க்குறேன், அநேகருடைய வீடு ஷிஃப்டிங் நடக்குது. அநேகர் வெளி தேசங்களுக்கு போறீங்க. அநேகர் வருமானத்தில் மாற்றங்களை பார்க்குறீங்க. அநேகர் ஒரு பெரிய ஃப்ளோ உண்டாகுது. அநேகருடைய வீட்டில் போராட்டம் இருக்கிறத நான் பார்க்குறேன். சண்டை போராட்டம் இந்த நாட்களில் வந்து கொண்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்க செய்கிறது ஷிஃப்டிங்கை உருவாக்குகிறது. நீங்க பண்ற ஒவ்வொரு வார்த்தையும் கோலியாத்தை அலற விடுகிறது. சிங்கங்கள் அலறுகிறது, அதனால அது கர்ச்சிக்கிறது. பயப்படாதீங்க, நீங்க தான் ஜெயிப்பீங்க. அட் லாஸ்ட் யூ வில் வின் த பேட்டில். அட் லாஸ்ட் ஜீசஸ் வில் வின் த பேட்டில். கடைசியாக இயேசு ஜெயிப்பார். ஆமென். அக்னி ஜாலை வந்தது, பயப்படாதீங்க. அக்னி ஜாலையில் போட்டுருவோன்னு சொன்னாங்க, பயப்படாதீங்க. அக்னி ஜாலைக்கு தூக்கிட்டு போனாங்க, ஆனாலும் பயப்படாதீங்க. உள்ள தூக்கி போட்டாங்க, பயப்படாதீங்க. அட்லாஸ்ட் ஜீசஸ் வில் வின். கடைசியாக நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அக்னி ஜாலை வந்தது உண்மைதான், உபத்திரம் வந்தது உண்மைதான், எல்லாரும் நிந்தித்தது உண்மைதான், குடும்பம் நிந்தித்தது உண்மைதான், ஜெபிக்காதன் சொன்னது உண்மைதான், ஜெபித்த உங்களை குறை சொன்னது உண்மைதான். ஆனா மறந்து போகாதீங்க, எல்லா பாடுகளை அனுபவித்த உங்களை தான் கர்த்தர் உயரத்துல வைப்பார். கண்ணீரோடு இருக்கிற சிலர் இருக்கிறீங்க, ஆண்டு சொல்றார், உங்க கண்ணீர் துடைக்கப்படும், நீங்கள் சந்தோஷமாக ஆனந்த கண்ணீர் வடிப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான ஃபேத் டிக்ளரேஷன்ல 100 விசுவாச அறிக்கையை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே, உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே, நாங்கள் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீர் நிறைவேற்ற போகிறதுக்காக சோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வரட்டும். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்கள் விசுவாச அறிக்கை பண்ணார்களோ அவர்கள் வீட்டில் ஒரு பெரிய மகிமை இறங்குறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நாகமானுடைய குஷ்டரோகம் மாறினது போல ஒவ்வொரு வாட்டியும் நாகமான் முங்கி முங்கி எழும்பும் பொழுது ஒரு மாற்றம் காணல. ஆனால் அந்த கடைசி நாளில், அந்த கடைசி நேரத்தில், அந்த கடைசி நொடியில், அந்த கடைசி முங்கி எழும்புறதுல அவனுடைய சரீரம் ஆண்டவரே அப்படியே குஷ்டரோகம் இல்லாத சிறு பிள்ளையின் சரீரம் போல் மாறினது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு பேருடைய சூழ்நிலையும் அப்படியே சாதகமாக மாற போறதுக்காக நன்றி. எல்லா பாதகமும், எல்லா வேதனையும், எல்லா சோதனையும் சாதனையாக சாதகமாக மாற போறதுக்காக நன்றி.
ஆமென். நாகமானுக்கு உதவி செய்த ஆண்டவர், ஆமென். எலிசா தீர்க்கதரிசியோடு இருந்த ஆண்டவர், ஆமென். இப்பொழுதும் இந்த நாட்களிலும் இந்த ஜனங்களோடு இருந்து இவர்களுக்கும் அந்த சிறு குழந்தைய போல சரீரம் கொடுத்து, ஆமென். சிறு குழந்தைய போல ஒரு வெண்மையான சரீரத்தை நாகமான் கொடுத்தது போல, ஆமென். எல்லா கரடுமுடமான குஷ்டரோகங்கள் மாறினது போல, என்னென்ன உபத்திரவங்கள் இன்னைக்கு ஜனங்களை டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் மாறி ஆமென். ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டாக போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தெய்வ ஜனங்களே, இதோட விடாதீங்க, இன்னும் இணைந்து ஜெபிங்க. இன்னும் துதிக்க விரும்பினா நம்ம ஜெப நேரம் டிவி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள துதி இதுவரைக்கும் பார்க்காதவங்க பார்த்து துதிக்கலாம். இன்னும் ஜெபிக்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம சேனலில் நிறைய ஜெபம் போட்டிருக்கிறோம். உள்ளே போய் ஜெபத்தில் பங்கேற்று ஆவில் நிரம்புங்க. சத்துருவின் கட்டுகள் உடையும், கோட்டைகள் உடையும், விடுதலை உண்டாகும். தொடர்ந்து இந்த 15 நாள் விசுவாச அறிக்கையில் இணைந்து கொள்ளுங்க. அதிகாலையில் நம்ம விசுவாச அறிக்கை என்ற ரகசியம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்போ எழும்புறீங்களோ 5 மணி அளவில் போடுற வீடியோவை எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாம். இரவு 9 மணி அளவில் இணைந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ.